அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நாம் இந்த நிகழ்ச்சியில் 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திற்கான பலன் பார்க்க போகின்றோம். முதலில் பொது பலன் என்னவென்று பார்த்திடலாம். அதற்கான கிரக நிலையும் எப்படிப்பட்ட பலன் தரும் என்று பார்ப்போம். யார் யார் எங்கே இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஒவ்வொரு மாதமும் கிரகங்களின் நிலைகளை பொறுத்து தான் பலன்கள் வேறுபடும். அந்த வகையில் 2024ஆம் ஆண்டு 7வது மாதமான ஜூலை மாதத்திற்கான நிகழும் கிரக பெயர்ச்சிகளாலும் பல மங்களகரமான யோகங்களும் உருவாக உள்ளன. இந்த யோகங்களால் ஜூலை மாதமானது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வர போகின்றது. ஜூலை மாதத்தில் சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் என பல கிரகங்களின் பெயர்ச்சி பல விதத்தில் 12 ராசிகளின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் சில ராசிகளுக்கு மிகவும் அற்புதமான பலன்கள் கிடைக்கவும் போகின்றது. இந்த மாதத்தில் கிரக பெயர்ச்சி என்று பார்த்தால் ஜூலை மாதம் 7ஆம் தேதி 2024 கடகராசியில் சுக்கிர பகவான் பெயர்ச்சி நடக்கப் போகின்றது. ஜூலை மாதம் 12ஆம் தேதி 2024 மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகின்றார். ஜூலை மாதம் 16ஆம் தேதி 2024 மிதுன ராசியிலிருந்து சூரிய பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். ஜூலை மாதம் 19ஆம் தேதி 2024 சிம்ம ராசிக்கு புதன் பகவான் பெயர்ச்சி ஆகின்றார். ஜூலை மாதம் 31ஆம் தேதி 2024 சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். இப்படிதாங்க இந்த மாதத்தில் கிரக பெயர்ச்சி நடக்கின்றது. ஜூலை மாதத்தில் நடக்கும் கிரக பெயர்ச்சிகளாலும் யோகங்களாலும் சில ராசிகளுக்கு கிடைக்கும் அற்புதமான பலன்கள் என்னவென்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கான இந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் வழங்கும் என்று பார்க்கலாம். உங்களுக்கு நன்மையா தீமையா என்றும் பார்த்துடுவோம். உங்களுடைய இந்த மாதத்தின் கிரக நிலை என்று பார்த்தோம்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் இந்த மாதம் முழுவதும் 10வது வீட்டில் இருக்க போகிறாரு. பின்னர் உங்கள் வேலையில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் உங்கள் செயலை விட உங்களின் எதிர்வினை அதிகமாக இருக்கும். நீங்கள் எப்பொழுதும் அவசரமாகவும் இருப்பீர்கள். இந்த அவசரம் உங்களுக்கு தவறுகளை ஏற்படுத்தும். எந்த ஒரு வேலையிலும் குறுக்கு வழிகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும். ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல விஷயம் என்னவென்று பார்த்தால் மற்றவர்களை கடினமாக கருதும் வேலையை நீங்கள் தீர்க்க முடியும். இது எந்த துறையிலும் இருந்தாலும் உங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தும் மற்றும் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். 7வது வீட்டில் அதிபதியான குரு 12ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பார். இதனால் பிற மாநிலங்களிலிருந்து வியாபாரமும் கிடைக்க உதவும். வியாபாரத்தில் முன்னேற்றமும் ஏற்படும். பணக்காரர்களின் ஆதரவும் பெறுவீர்கள். இதன் காரணமாக வியாபார முன்னேற்றமும் 5ஆம் வீட்டில் அதிபதியான சுக்கிரன் முதல் வீட்டில் சூரிய கிரகத்துடன் சேர்ந்து இருப்பது மாணவர்களின் கல்வியில் சிறப்பாக செயல்படுத்த தூண்டும். செவ்வாய் கிரகம் 11ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது 5ஆம் வீட்டின் பார்வையும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. இதன் காரணமாக கல்வியில் போராடும் குணத்தையும் உங்களுக்கு அதிகரிக்க செய்யும். ராகு மற்றும் கேது உங்களுக்கு 10வது வீட்டிலும் 4ஆம் வீட்டிலும் இந்த மாதம் முழுவதும் இருப்பார்கள். இதன் காரணமாக உங்களுடைய வீட்டில் இருக்கும் குழப்பங்கள் அனைத்தும் தீரப்போகின்றது. வீட்டில் உள்ளவர்கள் மொபைல் போனில் பேசுவதாலோ அல்லது வெளியாட்களிடம் பேசுவதாலோ நீங்கள் பிஸியாகவே இருப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்களுக்கு நேரமும் குறைவாகத்தான் இருக்கும். இருப்பினும் இந்த மாதம் உங்களுடைய வீட்டில் ஒற்றுமை சற்று குறைவாகத்தான் இருக்கும். உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் 5ஆம் வீட்டில் செவ்வாய் கிரகத்தின் அம்சமும் சில சிறிய சண்டைகளை ஏற்படலாம். ஆனால் சுக்கிர பகவானின் ஆசீர்வாதத்தால் உங்கள் உறவு நீண்ட தூரம் செல்லும். உங்களுடைய உறவில் உள்ள காதலை நீங்கள் முழுமையாக அனுபவிப்பீர்கள். சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்த மாத தொடக்கத்திலிருந்து உங்களுக்கு 7வது வீட்டை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒருபுறம் உங்களின் திருமண உறவில் அன்பும் அதிகரிக்கும். மறுபுறம் பரஸ்பரமான ஈகோவும் மோதல்களும் அதிகரிக்கலாம். எனவே நீங்கள் நேர்மறையான மற்றும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் மற்றும் உங்கள் உறவை கையாள வேண்டுமோ. செவ்வாய் பகவான் 11வது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு வருமானத்தை அதிகரிக்க இது உங்களுக்கு முழுமையாக உதவி செய்வார்.
இது உங்களுடைய தைரியத்தையும் மேம்படுத்தும், பணப்பற்றாக்குறையும் தீர்த்து வைப்பார். புதிய பணிகளில் முயற்சியும் எடுப்பீர்கள், அவற்றை நிறைவேற்றும் தைரியத்தையும் பெறுவீர்கள். உங்களுடைய நிதி நிலைமையும் அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் மாத தொடக்கத்தில் 2ஆம் வீட்டில் பெயர்ச்சியாவதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். 3ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் முதல் வீட்டில் அமர்வது உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் தருவார். உங்களுக்கு குடும்ப உறவு எப்படி இருக்கும் என்று பார்த்தால், உங்கள் துணையின் உதவியும் உங்களுடைய துணைவின் மூலம் உங்களுக்கு இலக்குகளை அடையப் போகின்றீர்கள். உங்களுடைய காதல் துணையின் ஆலோசனையும் உங்கள் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். உங்கள் துணை உங்களிடம் விசுவாசமாகவும் நடந்து கொள்வார்கள். இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே நெருக்கங்கள் அதிகரிக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் மூலம் நீங்கள் அதிக பிரச்சனைகளையும் சந்திப்பீர்கள். உங்கள் மனைவியுடன் உங்களுக்கு நேரம் செலவழிக்க முடியாத சூழல்களும் உருவாகும். இதனால் சற்று பிரச்சனைகளும் வரலாம். உங்களுக்கு நிதிநிலை எப்படி இருக்கும் என்று பார்த்தால், நிதிநிலையை பொறுத்தவரை இந்த மாதம் நீங்கள் அதிக வளர்ச்சியை நீங்கள் காண்பீர்கள். தொழில் மூலம் கிடைக்கும் லாபமும் மற்றும் ஆதாயமும் பல மடங்கு பொருளாதார வளர்ச்சியும் காண்பீர்கள். உங்களுடைய தொழில் வளர்ச்சியை கருதி நீங்கள் முதலீடுகளும் அதிகரிப்பை மேற்கொள்வீர்கள். அதன் மூலம் பெரிய அளவில் லாபம் மற்றும் ஆதாயமும் காண்பீர்கள். உங்களுடைய குடும்ப உறுப்பினருடன் உங்கள் வளர்ச்சிக்கு ஆதரவாக இருப்பார்கள். உங்களுடைய தாயின் ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். இதன் மூலம் சேமிப்பும் உயரும். உங்களுக்கு உத்தியோகம் எப்படி இருக்கும் என்று பார்த்தால், உங்களுடைய உத்தியோகத்திலும் முன்னேற்றமும் இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுடைய நீண்டகால ஆசைகள் நிறைவேறும். நீண்டகால பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. பயணங்கள் மூலம் ஆதாயமும் காண்பீர்கள். நீங்கள் சிறப்பாக பணியாற்றி பணியிடத்தில் பெயரையும் புகழையும் பெறுவதற்கான மாதம்தான் இந்த ஜூலை மாதம். தொழில் எப்படி இருக்கும் என்று பார்த்தால், இந்த மாதம் தொழில் முதலீடுகள் மூலம் பெரிய வருமானத்தை பெற முடியும். கூட்டு தொழில்கள் மூலம் சிறப்பாக செயல்படுவீர்கள். உங்களுடைய கூட்டாளிகள் மதிய உற்பத்தியுடன் செயல்படுவார்கள். அதன் மூலம் உங்களுக்கு வருமானம் பல மடங்கு உயரப்போகின்றது. நீங்கள் இந்த மாதத்தில் நிதி வளர்ச்சியை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்த்தால், இரத்தம், குடல், அந்தரங்க உறுப்புகள் மற்றும் மூலவியாதி தொடர்பான உடல்நல பிரச்சனைகள் இந்த மாதத்திலிருந்து மீள்வதற்கு இந்த மாதம் உங்களுக்கு துணையாக நிற்கும். நீங்கள் முழுமையாக குணமடையவும் போகின்றீர்கள். நீங்கள் சிகிச்சை செய்வதற்கு ஏற்ற மாதமாகவும் இருக்கும். இருப்பினும் கண்கள் மற்றும் சிறுநீரகங்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க நீங்கள் மருத்துவர்களை நீங்கள் அணுக வேண்டும். மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தால், இந்த மாதம் ஆரம்ப கல்வி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். உயர்கல்வி மாணவர்கள் தங்கள் பணிகளை முடிப்பதில் தாமதங்கள் ஏற்படும். சற்று சிரமமாக உங்களுக்கு இருக்கும். இதன் மூலம் உங்களுக்கு வீழ்ச்சியையும் காண்பீர்கள். எனவே அனைத்து செயல்களையும் அர்ப்பணிப்புடன் நீங்கள் செய்தால் வெற்றியும் பெறுவீர்கள். கல்வியில் இந்த மாதத்திற்கான பரிகாரம் என்னவென்று பார்த்தால், ஸ்ரீ ஹரிவிஷ்ணுவை நீங்கள் வழிபடுவது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களால் முடிந்த ஏழை மாணவருக்கு கல்வி உதவி செய்து வாருங்கள். அதுவே உங்களை மகிழ்ச்சியாக இருக்க உதவி செய்யும்.